தேர்தல் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத அரசியலை வச்சு அரசியல் பண்ணணும், இதன் மூலயமா ஓட்டு வங்கியை பெறணும் அப்படின்றதுக்காக தான் திமுக இதை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாலு ஒரு பக்கம், திமுக பக்கம் டிஆர் பாலு பேசுகிறாப்பு. மத வழிபாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி எல்முருகன் பேசியிருந்தாரு. உண்மைதான், உண்மையான விஷயம்தான். மத வழிபாட்டுக்கு வந்து பார்த்தாக்கா மறுப்பு தெரிவிக்கிறான்றதான் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, நீதிபதியினுடைய உத்தரவு. ஒபே பண்ணுமா இல்லையா? ஏன் ஒபே பண்ணலை? அப்போ மதத்துக்கு வந்து பார்த்தா எதிராக செயல்படுது திமுக அப்படின்றது தான். திமுக எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரிலேட்டபிளா தேர்தலுக்கு அவங்களுக்கு உதவுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து இஸ்லாமியரினுடைய ஓட்டை திமுக பெற வேண்டும். இவங்க சொன்னாங்கல்ல, பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு. அதனால் இஸ்லாமியர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தானே வருது, மதுரை இந்த பக்கம்லாம் இருக்கிறதுனால இஸ்லாமியர்களுடைய ஓட்டை திமுக பெற வேண்டும். இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது முஸ்லீம்களை இஸ்லாமிய சகோதரனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பிஜேபிக்கு போகாது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களை நிற்க வச்சா பிஜேபி கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரை இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்துது திமுக. இந்த ஒரு விஷயம் பாஜக மேல வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கா? கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த விஷயத்துல திமுக ஜெயிச்சிருச்சு. இதையே வந்து பார்த்தா தேர்தல் காலங்களில் இது போன்ற பல யுக்திகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும். ஜிஆர் சுவாமிநாதன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டார். கண்டிப்பாக முழுக்க திருப்பரங்குன்றம் தீர்ப்பு என்பது வந்து பார்த்தா இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அவர் மிகப்பெரிய ஆன்மீக பக்தரும் கூட, ஆன்மீகவாதி, மிகப்பெரிய பக்தரும் கூட. அதனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு சுபாஷ் அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது ரொம்ப சுட திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளான ஒரு விவாதம் வந்து பார்லிமெண்ட்டில் போயிட்டுருக்கு. எப்படி நம்மளுடைய திமுக எம்பிக்கள், காங்கிரஸ்கள் டெல்லி வரைக்கும் ஒரு நேஷ்னல் இஷ்யூஸாக திருப்பரங்குன்றம் இஷ்யூஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி இல்லை, இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான். இல்லை, திமுக எம்பி டிஆர் பாலு தான் கலவரத்தை தூண்டுற விதமாக செயல்பட்டுருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். அப்புறம் என்னென்னா நவாஸ்கனி எம்பி இருக்கார். நவாஸ்கனி எம்பி தான் போயிட்டு அந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண காரணம். ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வெளியிட்டதனுடைய பதிவினுடைய காரணம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பரங்குன்றம் மலை அப்படி அது முருகருடைய வழிபாட்டு தலம் அப்படின்றாங்க. இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்குந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு வருது. கறிகிரி, ஆடுகள் பலியிடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடைபெறக்கூடாதுன்னு. சரி, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலை, பிரியாணி தானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டு அதை பதிவாக எடுத்து புகைப்படத்தை வெளியிட்டதுனால தான் இந்த பிரச்சனைகளுக்கான இவ்வளோ பெரிய காரணமே அதுதான். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத அரசியலை வச்சு அரசியல் பண்ணணும், இதன் மூலயமா ஓட்டு வங்கியை பெறணும் அப்படின்றதுக்காக தான் திமுக இதை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாலு ஒரு பக்கம், திமுக பக்கம் டிஆர் பாலு பேசுகிறாங்க. அவர் கட்சி அப்புறம் அப்படி தானே பேசுவார். எது பொதுவான விஷயமா அதை பேசணும்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்தா ஒத்தி வச்சுருக்காரு. அவர் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தாரு. சிஎஃப் அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவலாளியாக இருக்கக்கூடியவங்களை போயிட்டு ஒரு ஆணை பிறப்பித்து அது தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா 144 போடுறதுனால அங்கே இருக்கிற காவல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா இது அனுமதி கிடையாது, மாவட்ட ஆட்சியரை இது பண்ணணும், இந்த அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியேற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதை ஒபே பண்ணியே தான் ஆகணும். போலீஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க திரும்ப அனுப்பிச்சு அதை திரும்ப இது பண்ணியிருக்காங்க. அதை ஏற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாக இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை இந்த வழக்கை இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதை திரும்ப வழக்கு மட்டும் ஒத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பார்லிமெண்ட் வரைக்கும் வந்து பேச காரணம்னா பிஜேபியை இதன் மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியேற்றணும், வளர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக டிஆர் பாலு பார்லிமெண்ட் வரைக்கும்
எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. மத வழிபாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி எல்முருகன் பேசியிருந்தாரு. உண்மைதான், உண்மையா? உண்மையான விஷயம்தான். மத வழிபாட்டுக்கு வந்து பார்த்தாக்கா மறுப்பு தெரிவிக்கிறான்றது தான் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, நீதிபதியினுடைய உத்தரவு. ஒபே பண்ணுமா இல்லையா? ஒபே பண்ணுமா இல்லையா? ஏன் ஒபே பண்ணலை? அப்போ மதத்துக்கு வந்து பார்த்தா எதிராக செயல்படுது திமுக அப்படின்றது தானே அர்த்தம். இல்லை, நீதிமன்றம் அவமதிப்பு அப்படிங்கிற விஷயம் இதுக்குள்ளே வருதா? கண்டிப்பாக ஒரு நீதிபதியினுடைய உத்தரவை வந்து மீறினா நீதிமன்ற அவமதிப்பு தான் அது. நீதிபதியினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவை மதிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நீதிபதியோட மேலானவங்களா மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை? இது நீதிமன்ற அவமதிப்புன்னு தானே சொல்ல முடியும். வேறு எப்படி இதை சொல்ல முடியும்? வேறு எப்படி பார்க்க முடியும்? நம்ம திமுக என்ன ட்ரை பண்ணுறாங்க? எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை வந்து வெளியேற்றணும். பாஜகவை வந்து பார்த்திங்கன்னா வளர விடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வந்து பார்த்தா வளர்ந்து விடக்கூடாது. இதை வைத்து தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல், தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஓகே, இந்த அரசியல் தற்பொழுது பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா திமுகவினுடைய மூவை எப்படி பார்க்குறது? பார்லிமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். தீபம் ஏற்ற வேண்டும், இல்லைனா வந்து பார்த்தா மத்திய அரசினுடைய அனுமதியோடு நாங்கள் வேறு விதமாக இதை வந்து பார்த்தா கையாளுவோம் அப்படின்னு மத்திய அரசு, அதான் அந்த பிஜேபியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஒரு இது பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம்னா இந்த வழக்கை வந்து தொடர்ந்தது ராம ரவிக்குமார் அப்படின்றவர் இந்த வழக்கை தொடர்ந்து இது பண்ணியிருக்கார். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பிஜேபி இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னபோது வந்து நேற்று நயினார் நாகேந்திரன் கூட கைதாயிருக்கார். நயினார் நாகேந்திரன் கைது இதுவெல்லாம் ஆகும்போது இப்போ பார்லிமெண்ட் நடக்குதுன்னும் போது பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை எடுத்து பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறாங்க. பார்லிமெண்ட் சப்போஸ் நடக்கலைன்னா இப்போ அங்கே பேச முடியுமா? கிடையாதுல்ல. இதே சட்டமன்றம் நடந்திருந்தால் சட்டமன்றத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற பிஜேபியினுடைய உறுப்பினர்கள் பேசியிருப்பாங்க, வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்திருப்பாங்க. இது நடக்கிற நிகழ்வு தானே இது. ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் திமுக எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரிலேட்டபிளாக தேர்தலுக்கு அவங்களுக்கு உதவுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து இஸ்லாமியரினுடைய ஓட்டை திமுக பெற வேண்டும். இவங்க சொன்னாங்கல்ல பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துரும்னு சொல்லிட்டு. அதனால் இஸ்லாமியர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தானே வருது, மதுரை இந்த பக்கம்லாம் இருக்கிறதுனால இஸ்லாமியர்களுடைய ஓட்டை திமுக பெற வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிஜேபி மேலே வெறுப்பு தோணும் இல்லைங்களா, வெறுப்பை உள்ளாக்கும் இல்லைங்களா. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது அதிமுக ஒரு சில இடங்களில் தோற்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக கூட்டணி பிஜேபி வந்து கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா, கூட்டணியெல்லாம் அறிவிச்சாச்சு. இன்னும் தொகுதி மட்டும்தான் அறிவிக்கல, வேட்பாளர் மட்டும்தான் அறிவிக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது முஸ்லீம்களை இஸ்லாமிய சகோதரனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பிஜேபிக்கு போகாது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களை நிற்க வச்சா பிஜேபி கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரை இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்துது திமுக. இப்போது இந்த ஒரு விஷயம் பாஜக மேலே வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கா? கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அது அப்போ அந்த விஷயத்தில் திமுக ஜெயிச்சிருச்சு. இதையே வந்து பார்த்தா தேர்தல் காலங்களில் இது போன்ற பல யுக்திகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் திமுக பிஜேபி மேலே. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, மீண்டும் வந்து பார்த்தா அதிமுகன்ற ஒரு இயக்கம் தோல்வியடைவதற்கு காரணம் ஒன்று இருந்தால் அது பிஜேபியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் சனாதனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சனாதனம் இந்த மதவாத அரசியல்ன்றது வந்து எடுபடாது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இதையெல்லாம் பெரிய ஒரு விளிம்பாக பெரிய வந்து பார்த்தா பிம்பமாக காமிச்சு ஜெயிக்கணும். இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக மக்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் பிஜேபியை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இஸ்லாமிய சகோதரர்களே நிறைய பேர் வந்து பிஜேபியில் ட்ராவல் பண்ணுறாங்க, உறுப்பினர் ஆகாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் இல்லைங்களா, பெரிய அடியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து திமுக சரியாக வந்து கையாளுறாங்க. இப்போது இந்த திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபத்தின் போது அந்த ஒரு 144 ரிலேட்டபிளான விஷயங்கள் நடந்தது. தற்பொழுது வந்து 9ஆம் தேதி வந்து தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு ஜிஆர் சுவாமிநாதன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டார். கண்டிப்பாக முழுக்க திருப்பரங்குன்றம் தீர்ப்பு என்பது வந்து பார்த்தா இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அவர் மிகப்பெரிய ஆன்மீக பக்தரும் கூட, ஆன்மீக
ஆன்மீகவாதி, மிகப்பெரிய பக்தரும் கூட. அதனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். இப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய முயற்சிகள் தோல்வி அடையும். இந்துக்களுக்கு ஆதரவா அப்படிங்கிறப்போ பிஜேபி எப்படி தோல்வி அடையும்? இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா இதை பார்க்கணும் இல்லைங்களா? பிஜேபி யார்? இந்துக்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல இந்த நேரத்தில். அது வந்து இப்போ இவரே கூட வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க வந்து பார்த்தாக்கா மேல்முறையீடு எதனா போயிருக்காங்களா? இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு ஏதாவது போயிருக்காங்களா? அப்பீலுக்கு ஏதாவது போயிருக்காங்களா? இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே இருக்கும். எப்படி போனாலும் ஒரு வகையில் திமுகன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் பாயிண்ட்டு தான். திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு மைனஸ் பாயிண்ட். விஜய் இது ரிலேட்டபிளாக எந்த விதமான விஷயத்துக்குமே வாயை திறக்கலையா? அதை எப்படி பார்க்கறது? அவர் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வரட்டும். இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு நார்மலான ஒரு விமர்சனம் தான். இந்த விஷயத்துக்கு வீட்டுக்குள்ளே இருந்து கூட ட்வீட் போடலாம். அவர் எப்படியுமே அடிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த சூழ்நிலையில் எப்படியுமே அவர் அடிப்படக்கூடாது. எல்லாருக்கும் நல்லவங்க, நம்ம பொதுவான நபராக நம்ம போயிடணும், யாருக்கும் எந்த இது பண்ணக்கூடாது. இப்போ தான் வந்து ஒரு சில நபர்களை மூத்த அரசியல் தலைவர்கள் கூட சேர்த்துக்கிட்டார் இல்லைங்களா? இனிமேல் கொஞ்சம் ஆலோசனையெல்லாம் கேட்பார்ல. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் பயணம் அதிமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அமைச்சர், அம்மா கூட பயணித்தவர். இவர் போயிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு நபர்கிட்ட போயிட்டு, அனுபவமே இல்லாத நபர்கிட்ட, அரசியல் அனுபவமே இல்லாத நபர்கிட்ட போயிட்டு இவர் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆலோசனையை கேட்பார்ல. இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இந்த விஷயத்தை நம்ம கட்சி வந்து எந்த அளவுக்கு மூவ் பண்ணலாம், இல்லை பதிவு ஏதாவது போடலாமா, இல்லை ஆர்ப்பாட்டம் வைக்கலாமா, போராட்டம் வைக்கலாமா, இல்லை நம்ம ஏதாவது கருத்து தெரிவிக்கலாமா அப்படின்னும் போது ஆலோசனை கேட்பார்ல. இனிமேல் கொஞ்சம் விஜய் தெளிவாக இருப்பார். இப்போ பேசலையா? இப்போ பேசலைன்னா அவங்க கிட்டேருந்து அவர் சொல்லலை, நீங்கள் அமைதியாக இருங்க, எதனா பேசிடாதீங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், ஒரு சில விஷயங்களெல்லாம் இனிமேல் கேட்டு இது பண்ணுறேன். அதை ஒரிஜினாவுக்கு ஒன்றும் தெரியாது, மற்ற நபர்களுக்கெல்லாம் இருக்கிற புஷி ஆனந்துக்கு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது தெரியாதுன்றதோட அரசியல் அனுபவங்கள் அதிகமாக கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுக்கு அது உண்டு. கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்டுன்னும் போது அவருடைய ஆலோசனையை கேட்பாங்கல்ல. இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பார். அதனால் அமைதியாக இருக்கிறார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.